எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக தேர்தல் களம் அனல் பறந்துட்டு இருக்கு. பிரச்சாரம்லாம் உச்சகட்டத்துல இருக்கு. ஆனா இந்த நிஜ களத்துல நடக்கிற போட்டிக்கு இணையா டிஜிட்டல் உலகத்துல ஒரு புதுவிதமான கணிப்பு ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. அது என்னன்னு வாங்க கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஆமாங்க. நம்ம வழக்கமா பாக்குற பேரணிகள், கருத்து கணிப்புகள் இதையெல்லாம் தாண்டி பணத்தையே முதலீடு செஞ்சு கணிக்கிற ஒரு டிஜிட்டல் போர்க்களமே உருவாகியிருக்கு. இது சும்மா ஒரு கருத்தில்ல. இதுல பணம் விளையாடுது. ஆயிரக்கணக்கான மக்களோட நம்பிக்கை முதலீடு செய்யப்பட்டிருக்கு. சரி, இந்த முழு விஷயமும் கொஞ்சம் புதுசா இருக்கலாம். அதனால இது நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். அப்போதான் தெளிவா புரியும். முதல்ல இந்த டிஜிட்டல் காலம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஆரம்பிக்கலாம் வாங்க. இங்க நாம பேச போறது நீங்க டிவில பாக்குற சாதாரண கருத்து கணிப்பை பத்தி இல்ல. இது முழுக்க முழுக்க கிரிப்டோ கரன்சிய அடிப்படையா வச்சு இயங்குற ஒரு சர்வதேச கணிப்பத்தளம். குறிப்பா பாலி மார்க்கெட்னு ஒரு தளம் இருக்கு. அது வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரங்கள் தான் இப்போ பயங்கரமா பேசப்படுற ஒரு விஷயம். முதல்ல இந்த கணிப்பு சந்தை, அதாவது ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். இது நிஜ உலகத்துல நடக்க போற ஒரு விஷயம் மேல மக்கள் தங்களோட பணத்தை முதலீடு செஞ்சு கணிக்கிற ஒரு இடம். ஆனா இது சாதாரணமா பெட் கட்டுற மாதிரி இல்ல. இதுல ஆயிரக்கணக்கான மக்களோட அறிவு, அவங்களோட பகுப்பாய்வு எல்லாமே முதலீடு செய்யப்படுது. சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய கணிப்புச் சந்தைன்னு சொல்லப்படுற இந்த பாலி மார்க்கெட் அது எப்படித்தான் கரெக்டா வேலை செய்யுது? வாங்க அதோட மெக்கானிசத்தை கொஞ்சம் உள்ள போய் பாப்போம். இதோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்த கட்சி ஜெயிக்குமான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஆம் இல்லனா இல்ல. நீங்க ஜெயிக்கும்னு நினைச்சீங்கன்னா ஆம் ஷேரை வாங்குவீங்க. உங்கள மாதிரியே நிறைய பேர் வாங்குவாங்க. அந்த ஷேரோட விலை ஏறிக்கிட்டே போகும். அந்த விலை தான் வெற்றி வாய்ப்போட சதவீதம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கட்சியோட ஆம் ஷேர் விலை 80 காசுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கட்சி ஜெயிக்க 80% வாய்ப்பு இருக்குன்னு இந்த மார்க்கெட்ல இருக்கிறவங்க நம்புறாங்கன்னு அர்த்தம். அதுவே 100 காசை தொட்டுருச்சுன்னா அவ்வளவுதான், வெற்றி கிட்டத்தட்ட உறுதின்னு முதலீட்டாளர்கள் நம்புறாங்க. ஓகே, இப்போ தியரி எல்லாம் போதும். நேரா மேட்ருக்கு வருவோம். நம்ம தமிழ்நாட்டு தேர்தலை பத்தி இந்த பாலி மார்க்கெட் என்ன சொல்லுது? இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பர்ஸ் யாருக்கு சப்போர்ட்டா இருக்கு? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சார்ட்ட பாருங்க. ஆளும் திமுக 83% தனியா நிக்குது. பக்கத்துல கூட யாரும் இல்ல. அதிமுக வெறும் 12%, தவக 5%. ரெண்டுக்கும் நடுவுல ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த 83% தான் இங்க மேஜிக் நம்பர். இது சும்மா ஒரு பெர்சன்டேஜ் இல்ல. திமுக ஜெயிக்கும்னு சொல்ற ஒரு ஷேரோட விலை 83 காசு. அப்படின்னா பாத்துக்கோங்க, இந்த டிஜிட்டல் உலகத்துல எவ்ளோ பேர் திமுக மேல தங்களோட பணத்தை கட்டி அவங்க வெற்றி மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு. ஆனா இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு இப்படி இருக்கு. இது எப்படி இந்த நிலைமைக்கு வந்துச்சுன்னு பார்த்தா அது ஒரு தனி கதையே. வாங்க அந்த ட்ரெண்ட பார்க்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஜஸ்ட் போன வாரம் மட்டும் பாருங்க, திமுகவோட வெற்றி வாய்ப்பு 78% இருந்துச்சு. ஆனா ஒரே வாரத்துல 83% எகிரி இருக்கு. பிரச்சாரம் முடியிற இந்த கடைசி நேரத்துல அவங்க பக்கம் காத்து பலமா வீசுதுன்னு இது காட்டுது. அதே சமயம் திமுகவோட கிராஃப் மேல போக போக அதிமுகவோட கிராஃப் நேரெதிரா கீழே வந்திருக்கு. போன வாரம் 18% இருந்தவங்க இப்போ 12% இறங்கியிருக்காங்க. ஒருத்தரோட வளர்ச்சி இன்னொருத்தரோட சரிவா அமைஞ்சிருக்கு. கடந்த 3 மாசத்துல நடந்தத பார்த்தா ஒரு த்ரில்லர் படம் பார்த்த மாதிரியே இருக்கு. ஜான்வரியில ஆரம்பிக்கும்போது அதிமுக தவுகைக்கு கூட கொஞ்சம் சான்ஸ் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனா பிப்ரவரி கடைசியில பாருங்க, சீனே மாறுது. மார்ச் மாசத்துல திமுக கிராஃப ராக்கெட் மாதிரி மேல போயிடுச்சு. மத்த கட்சிகளோட நிலைமை பாதாளத்துக்கு போயிடுச்சு. சரி, இவ்ளோ நம்பர்ஸ் பார்த்துட்டோம். திமுக 83%ன்னு காட்டுது. அப்போ முடிவே இதுதான்னு நாம எடுத்துக்கலாமா? ஒரு நிமிஷம். இந்த நம்பர்ஸை நாம எப்படி பார்க்கணும்னு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நம்ம ஊர்ல வீடு வீடா போய் கேட்கிற கருத்து கணிப்பு கிடையாது. இதுல பணம் கட்டுறவங்க பெரும்பாலும் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க, கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கலாம். அவங்களோட கணிப்பு தான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மக்களோட கணிப்புன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு கடைசி நிமிஷத்துல என்ன வேணா நடக்கலாம். அதனாலதான் அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆன்லைன் கணிப்புகள் எல்லாம் அப்போதைய மனநிலைய காட்டுற ஒரு கண்ணாடி மாதிரிதான்னு சொல்றாங்க. அதுவே இறுதி தீர்ப்பு கிடையாது. சோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா, ஆனா இதுதான் முடிவுன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. சோ கடைசியா நம்ம கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். பாலி மார்க்கெட்ல திமுக கெத்தா நம்பர் 1 இடத்துல இருக்கு. இந்த டிஜிட்டல் உலகம் கணிக்கிற மாதிரி திமுக ஜெயிக்குமா, இல்ல வாக்குப்பதிவு அன்னைக்கு மக்கள் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம்.